வணக்கம் நண்பர்களை. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கையும் களவுமா நம்ம காவேரி புருஷன் திருவோட வாட்சை களமாட்டுட்டு இருக்கிறத பிடிச்சிறாங்க நம்ம லட்சுமி. அதோட பார்த்தோன்னா திருடன் ஏற்கனவே என் வலையில் திருடிட்டு போனேன், இவன் வீடு புகுந்து நீ வாட்சி திருட வந்துட்டியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த இடத்துல திருவோட வாட்சியை திருடிட்டு இருந்த நம்ம காவேரி புருஷனை கையும் களவுமா பிடிச்சி வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மொத்த குடும்பமும் வருது. திருடன் எங்கே இருக்கான் அப்படின்னு நம்ம மகாவை பார்த்து கேட்குறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம மகா இவன் தான் அப்படின்னு சொல்லுறேன், இவன் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, இவன் எங்கே திருட போகிறான் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க லட்சுமியை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியா இந்த வீட்டோட மாப்பிள்ளைனா என்னோட அம்மாவோட வளையல் என்கிட்ட இருந்த அந்த வளையல் திருடன் இவன் தான், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுனாரு. என்ன லட்சுமி சொல்லுற அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காவேரி கேட்குறாங்க. அப்போ தான் காவேரி கையில் கிடக்க வளையலை பார்த்து, இந்த வளையல் இது என்னோட வளையல், இதை உங்கள் புருஷன் திருடி உங்ககிட்ட தந்திருக்கான் அப்படின்னு சொல்ல நினச்சா நீங்கள் திருந்துட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல காவேரி புருஷனை வீட்டை விட்டு வெளியே வரட்ட வச்சுறாங்கங்க நம்ம லட்சுமி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம காவேரி புருஷன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுவும் திரு இல்லாத நேரம் திருவோட ரூமில் போய் வாட்சை திருடிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி வராங்க. என்ன இது நம்ம அம்பிகாமா பையனோட ரூம் ஆச்சே, இங்கே அவர் இல்லை, அப்போனா இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க. யார் நீங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம காவேரியோட புருஷன் அப்படியே முகத்தை கட்டுறாங்க. என்ன திருடன், என் வலையில் நீ திருடுனல்லடா, இப்போ தாடா, இப்போ உன்னை விட மாட்டேன், இப்போ வீடை புகுந்து என்னத்தை திருட வந்திருக்கா அம்பிகாமா பையன் ரூமில் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருடன் ஓடிவாங்க மயிலனே அப்படின்னு அந்த இடத்துல கூப்பிட நேரம் எல்லாருமே வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திருடன் எங்க மகா அப்படின்னு கேட்குற நேரம் என்ன இருக்கான் அப்படின்னு நம்ம காவேரி புருஷனை கேட்குற நேரம் இது என்னோட புருஷன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குற நேரம், அக்கா உங்கள் புருஷனா இது? இல்லை, எங்கள் அம்மாவோட வளையல் என்கிட்ட இருந்து அந்த வளையலை திருடிட்டு என் தலையில் அடித்து திருடினவர் இவர் அப்படின்னு சொல்லுனாரு. நீ சொல்லுது உண்மையா மகா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அப்படின்னு சொல்லுறாங்க. அதோட நம்ம காவேரி கையில் கிடக்க வளையலை பார்த்துட்டு இதுதான் என்னோட வளையல் அப்படின்னு சொல்லுனேரம். என்ன வேலை பார்த்துருக்கீங்க, நீங்கள் திருந்திட்டீங்க நல்ல ஆள் அப்படின்னு நினச்சா, ஆனால் நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லையா, ஏன் இப்படி இருக்கீங்க, ஒரு பாவம் இந்த மகா, அவளுக்கு கையில் கிடக்க வளையல திருடிட்டு இப்படி அபாண்டமாக பழிய போட்டுறீங்க அப்படின்னு சொல்லுனேரம். இல்லை நான் திருடலை அப்படின்னு சொல்லுனேரம். பொய் சொல்லாதீங்க, இது என்னோட வளையல், எங்கள் அம்மா எனக்காக தந்த வளையல், அதை நீங்கள் திருடிட்டு வந்தீங்க, நான் உங்களை அன்றைக்கி கோயிலில் வச்சு கூட உப்பும் கூட மற்ற ஃபங்க்ஷனில் வச்சு பிடிச்சி உங்கள்கிட்ட கேட்டதுக்கு என்ன தள்ளி விட்டுட்டு போனீங்க தானே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனேரம். அடடா, இவ ஒன்றும் இல்லாமல் நம்மளை போட்டு உடைச்சிட்டால, இப்போ கூட அந்த அம்பிகாமா பையன் ரூம்லேருந்து வாட்சை தூக்கி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போடாங்க. மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன காவேரி புருஷன் இப்படி செய்துட்டேற, இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு அந்த இடத்துல கழுத்தை குத்தி வெளியே தள்ளாத குறையாக தள்ளுறாங்க. என்னடா என் மொத்த இமேஜையை டேமேஜ் பண்ண விட்ட இவளை இந்த மகாவை விடக்கூடாது, இவ இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்துட்டு எவ்வளோ ஆட்டங்காட்டி என்னையே திருடேன் அப்படின்னு மாட்டி விட்டு என் பொண்டாட்டி கையாலேயே என்னை வெளியே தள்ளி விட்டுட்ட, இவளை எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஜெயிலில் இருக்காங்க கௌதம், அவங்க பயங்கர கோபத்தோட எப்படியாவது அந்த திருவை போட்டு தள்ளணும், திரு உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒருத்தர் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் திருவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நேரம், அவனை பார்த்தியா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் கோபத்தோட, இந்த முகுந்தை திருவோட அப்பா, அவரால் தான் நான் ஜெயிலில் இப்போ கம்பி என்ன நிலைமையில் இருக்கேன், நாளைக்கே நான் வெளியே வருவேன்ல, வந்த உடனே திருவை ஆளாக போட்டு தள்ளணும் அப்படின்னு திருவை வெட்டி கொள்ள துணிஞ்சி கௌதம் இருக்காங்க. அவங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. ரிலீஸ் ஆகின உடனே நம்ம திருவை போட்டு தள்ளணும், அதுக்கு என்ன வழி உண்டோ பண்ணுவோம் அப்படின்னு அந்த
இடத்துல நினைக்கிறாங்க. அதோட காருடைய நோன்பு அந்த சாமிக்கு வந்து இருக்க அந்த நோன்பு கல்யாணம் ஆனவங்க பண்ணக்கூடிய அந்த நோன்பு நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம திருவோட பாட்டி வந்து காஞ்சனா அவங்க பொண்ணை வந்து அழைக்கிறாங்க. இந்த நோன்பு நிகழ்ச்சியில் இந்த வீட்டில் வச்சு நீ சந்தோஷமாக கொண்டாடணும். அதோட பார்த்தோன்னா திவ்யாவுக்கு அந்த உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் உப்பு கூட கீழே விழுந்துட்டு அது அவளுக்கு ஏகப்பட்ட வருத்தத்தை வந்து தந்திருக்கும். இப்போ திரு கூட அவள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க நேரம் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு நான் தான் இதை ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு வந்து காஞ்சனா கிட்ட அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போக நேரம், சரி நாங்கள் வந்து உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு, ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நல்லா வந்து கலந்துக்கிட்டு நம்ம திருவுக்கும் ஸ்ரீக்கும் வந்து கூடிய சீக்கிரம் நல்லபடியாக வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து நம்ம இந்த காருடைய நோம்பில் வந்து வேண்டிக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்கங்க. அதோட காரடைய நோம்புக்கு வந்து அந்த பட்டு புடவை தான் கெட்டிக்கிட்டு வரணும், உன்னை புடவையிலே பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க பாட்டி. அதோட பாட்டியோட ஆசைக்காக, என்ன பாட்டி நான் புடவையில் வரணும்னு விரும்புகிறீங்களா, நான் வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புடவையை கெட்டிக்கிட்டு நம்ம காருடைய நோம்பு வந்து கொண்டாடுறதுக்காக வந்து நம்ம திவ்யாவோட ஃபேமிலி காஞ்சனா, திவ்யா, பிரகாஷ் இவங்க எல்லாருமே வந்து கிளம்பி நம்ம திரு வீட்டுக்கு போகிறாங்க. திரு வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் நம்ம திவ்யாவை பார்த்து வா திவ்யா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வரவேற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவங்க எல்லாத்துக்கும் காஃபி எடுத்துக்கிட்டு நம்ம மகா வந்து வராங்க. மகாவை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நம்ம திரு என்னது என்னோட மனைவி தான் மகாவாட்டு இந்த வீட்டில் இருந்திருக்காளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியில் இருக்குது. கடவுள் வந்து எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒரே வீட்டில் இருக்கும்படியாக வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் இது தெரியாமல் நான் வந்து அவளை காணோம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு இடமா வந்து நான் தேடி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். அவளும் என்னை கண்ணிலேருந்து தப்பலுக்காக எவ்வளவோ வந்து ஒளிஞ்சு ஓடுனா கடைசியில் அவளும் இங்கே இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாரோ. நம்ம மகாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி, என்னது என் புருஷனையா திவ்யாக்கா கட்டிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவே நிற்கிறாங்க. என்ன பார்க்குற மகா அப்படின்னு இல்லை சொல்ல நேரம், இல்லைக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல தட்டி விடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவுக்கு இவன் நம்மளை பற்றிய விஷயத்த எதையும் வந்து சொல்லிடக்கூடாது யாருக்கிட்டையும், அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திரு வந்து நம்ம மகாவை தனியாக சந்திக்கிறாங்க. நீ தான் இந்த வீட்டில் மகாணி பேரில் இருக்கான்னு தெரியலை எனக்கு அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கும் தான் தெரியலை, நீங்கள் தான் திவ்யாக்காவை கட்டிக்க போகிறவர் அப்படின்னு வந்து, நீங்கள் லவ் பண்ண பொண்ணு திவ்யாக்கா தான் அப்படின்னு வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இந்த பாரு நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் நடந்த கல்யாணம் அது வேற ஒரு வழி இல்லாமல் ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு புரியுது, என்னால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வராது, ஏன்னா கஜேந்திரன் மாமா கிட்ட இந்த இக்கட்டான நிலையில் என் கழுத்தில் தாலியை கட்டி என்னை காப்பாற்றினீங்க. அப்படி இருக்க நேரம் நான் வந்து உங்கள் வாழ்க்கையில் இடைஞ்சல் வரமாட்டேன், நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு உதவி செய்தவங்க திவ்யாக்கா, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திவ்யாவும் திருவும் வந்து நெருக்கமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி திவ்யாக்கா சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் அதுக்கு இடைஞ்சல் மாதிரி இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பெட்டி படுக்கைகளை சுருட்டிட்டு நம்ம யாருக்கும் தெரியாமல் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்கிறாங்க நம்ம